அனைவருக்கும் வணக்கம். இருந்தமிழால் நாங்கள் இருந்தோம், என் கவியால் நாங்கள் இணைந்தோம். மாதம் ஒரு முறை கவிதையால் இணைவோம். மாவிலி மந்தனின் கவிதை முற்றம் 3வது நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே கவிதை விருந்து படைப்பதற்காக 20க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் இணைவதற்காக இசைவு தந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் இந்த வேளையிலே நேரடியாக நாங்கள் சந்தித்து இணைந்து ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி எங்களுடைய கவிதைகளை பரிமாறிக்கொள்வதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லோரையும் வருக வருக என்று இந்த வேளையிலே வரவேற்று மகிழ்ந்து கொண்டு, முன்னர் நடைபெற்ற 2 நிகழ்ச்சிகளும் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்றது. எங்கள் எல்லோருக்கும் மனமகிழ்வை தருகிறது. சென்ற மாதம் எமது கவிதை முற்றத்திலே சிறப்பு விருந்தினராக பிரித்தானியாவிலே இருந்து கவிஞர் திருமதி திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்கள் கலந்து அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்புற நடத்தி வைத்திருந்தார். அதே போல பாவலர் ராஜ்மீரா அவர்கள் தமது சிறப்பு கவிஞராக கலந்து சிறப்பு வாழ்த்து கவிதையை வழங்கி அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து மிகவும் சிறப்பாகவே இருவரும் தங்களது பணியை செய்திருந்தார்கள். இருவருக்கும் மீண்டும் எனது நன்றியை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அந்த நிகழ்ச்சியிலே தெரிவு செய்யப்பட்ட சிறப்பு கவிதைக்குரியவர்களாக தாயக கவிஞர்கள், தாயத்திலிருந்து கவிஞர் மருத்துவர் வாமதேவன் அவர்களுக்கும், பிரித்தானிய இளங்கவிஞர் நிவேதா யுகந்தன் அவர்களுக்கும் எமது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்குரிய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொண்டு, முதல் 2 கவிதை முற்றம் நிகழ்ச்சிகளும் வலையொலியிலே பதிவேற்றம் செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கானவர்களால் அது பார்வையிடப்பட்டு பார்வைக்கு சென்றிருக்கின்றது என்பதும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். உங்களுடைய கவிதைகள் இங்கே இந்த சிறிய வட்டத்துக்குள்ளில் மட்டுமன்றி அது உலகம் முழுவதும் சென்று அடைந்து கொண்டிருக்கின்றது என்று அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, இம்முறையும் இந்த கவிதை முற்றத்திலே இணைந்து கொள்வதற்காக 20க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் இசைவு தந்திருக்கிறார்கள். மண் தேடி பெய்த மழை என்ற தலைப்பை வெண்பா முற்றத்துக்காக வழங்கியிருந்தேன். அது மழையை பற்றியதாக இருக்கலாம், அல்லது மழையை ஒரு உருவகமாகவோ அல்லது உபமானமாகவோ எடுத்து அதை கவிதைகளை படைக்கலாம். இந்த மாதத்திலே வரவிருக்கின்ற அன்னையர் நாளை முன்னிட்டு அம்மாவுக்கு என்ற ஒரு தலைப்பையும் வழங்கியிருந்தேன். பழமை போலவே ஒருவர் வெண்பாவையோ அல்லது கவிதையோ அல்லது 2ஐயுமே வழங்கலாம். அவற்றுக்கு ஒரு நேரத்தை கருத்தில் கொண்டு அவற்றை நான் குறிப்பிட்ட அளவிற்குள் வைத்துக் கொண்டால் மிகவும் நன்றியாக இருக்கும். இந்த கவிதைகளை படிக்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வரியையும் திரும்ப திரும்ப படிக்க வேண்டியதில்லை. அது ஒரு வழக்கம் இருக்கு. சில பேர் அதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நேரத்தை கருதி நாங்கள் வாசிக்கின்ற கவிதை வரிகளை ஒவ்வொரு வரியையும் திரும்ப திரும்ப படிக்க வேண்டாம். அதை தவிர்த்து கொள்ளுங்கள். முக்கியமான சில வரிகள் மனதிலே போய் சிலருடைய அல்லது எங்களுடைய மனதிலே திரும்ப அது அழுத்தமாக சொல்லப்பட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அதை 2வது தடவை வாசிக்கலாம். அதிலே எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வரியையுமே திரும்ப திரும்ப படிப்பதை தவிர்த்துக் கொண்டால் அது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதை நாங்கள் மனதில் கொள்ளுவோம். இன்றைய சிறப்பு விருந்தினராக இன்றைக்கு எங்களுடன் இணைந்திருக்கின்ற கவிஞர் திருமதி சுகுணா சுதாகரன் அவர்களை முதலில் நான் மிக மனமகிழ்வுடன் வருக என்று வரவேற்கின்றேன். அவர் கேட்டதற்கு உடனேயே இசைவு தந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எந்த மறுப்பும் கூறாமல் இணைகின்றேன் என்று சொல்லி சொன்னார். இன்றைய சிறப்பு விருந்தினை பற்றிய அறிமுகம் பெரிதாக தேவையில்லை. சென்ற 2 கவிதை முற்றத்திலும் வந்து ஒரு கலக்கியவர் தன்னுடைய சிறந்த ஆளுமையாலே. அவருடைய அந்த கவிதை முற்றத்திலே அவருடைய கவிதை வெளிப்பாடு மிகவும் தெளிவான, அழுத்தமான, உறுதியான அவருடைய குரலிலே தன்னுடைய கவிதைகளை வெளிப்படுத்தி இருந்தது என்னை மிகவும் கவர்ந்திருந்தது. கவிதை இலக்கிய வட்டத்திலே பலரும் அறிந்த புகழ்பெற்ற மிகுந்த ஆளுமை மிக்க ஒருவர், தமிழ் ஆசிரியராக பணியாற்றுகின்றார். மரபு கவிதை பயின்று விருது பல பெற்றவர், பன்னாட்டு கவியரங்கங்கள். இன்றைக்கும் காலையிலே அவர் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது இன்னொரு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் என்று அவர் அப்படி ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் இலக்கிய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். பல கவியரங்குகள், பட்டிமன்றங்கள் போன்ற அரங்குகளை தலைமையேற்றும் நெறிப்படுத்தியும் நடுவராகவும் பல பணிகளை செய்து வருகின்றார். வர்த்தகத்துறையிலே இளமானி பட்டம் பெற்றவர். இங்கிலாந்திலிருந்து எம்முடன் இங்கே இணைந்திருக்கின்றார். அவரும் இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பு கவிஞர் ஒருவரை தேர்ந்தெடுக்கிற பணியை எனக்கு தர வேண்டாம் என்று அருமையாக கேட்டிருக்கின்றார். அதிலே எந்த விதமான சிக்கலும் இல்லை. நாங்கள் பார்ப்போம். அதிலே பெரிதாக நான் அதை ஒரு ஊக்கப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாகத்தான் அதை மேற்கொண்டிருக்கின்றேன். அதிலே எந்த சிக்கலும் இல்லை. இன்னொரு வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம். இந்த கவிதை முற்றம் நிகழ்ச்சி கொஞ்சம் நீண்டு கொண்டு போவதான ஒரு குறை இருக்கிறது. அதாவது நேரம் ஒரு 2 மணிகளையும் தாண்டி 3 மணி நேரத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக. ஆகவே நாங்கள் நேரத்தை கருதி
இந்த பின்னூட்டங்களையும் நீங்கள் சுருக்கமாக அமைத்துக் கொண்டு ஒவ்வொருவருக்கும் பின்னூட்டம் கொடுங்கள். அவர்களுக்கு அது ஊக்கத்தை அளிக்கும், அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், எல்லோருக்கும் அது ஒரு ஒரு உற்சாகமான வரவேற்பை கொடுக்கும். ஆகவே ஓரளவு சுருக்கமான பின்னூட்டத்தை கொடுங்கள் என்ற இந்த சில வேண்டுகோள்களையும் விடுத்துக் கொண்டு வாருங்கள் சுகுணா, உங்கள் வருகைக்கு எங்களுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்து உங்களுடைய அந்த சிறப்பு உரையையோ அல்லது கவிதையோ சிறப்பு கவிதையும் தாருங்கள். வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு உறுதுணையாக இருங்கள் என்று கேட்டு வணங்கி வரவேற்று உங்களை வாருங்கள் என்று மிக்க மிக்க நன்றி அண்ணா. உண்மையில் இது ஒரு பெரும் ஆளுமை கொண்டது. கனடா நாடென்றாலே எங்களுக்கு கொஞ்சம் பயம். நான் தொடர்ந்து பயணிக்கின்ற இருவர் இதில் இருக்கின்றார்கள். சுவந்தி அக்காவோடு நான் பயணிப்பது வழக்கம். அதே போல் பாணி அக்கா ஒரு மூத்த சகோதரியாக அவரோடு நான் பயணிப்பது உண்டு. அவர்களுடைய கவிதைகளை பார்க்கின்ற போது மிகவும் சுவைத்தாலும் ஒரு பயம் இருக்கும். அப்ப இவ்வாறு ஒரு பெரிய களங்கள், பெரிய தளங்கள், பேராளுமைகள் உங்களுடைய கவிஞர் குழாத்தில் நான் அகனி அண்ணாமுடன் நிறைய கவியரங்களுக்குள் பங்கு பெற்றி இருக்கின்றேன். பார்க்கின்ற போது நாங்கள் எவ்வளவு வேலை பழுக்கள் இருந்தாலும் ஓடி வருவோம். ஆனால் அதுதான் நான் ஏன் முதலில் சொல்லுகின்றேன் என்றால், இந்த கவியரங்குக்கு என்னை அழைத்து ஒரு சிறப்பு விருந்தினராக பின்னோட்டம் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு பயத்தை, அச்சத்தை தருகின்றது. ஆனாலும் என்னை நம்பி அண்ணா கேட்டார் என்ற ஒரு மகிழ்வான ஒரு உணர்வு எனக்கு இருந்தபடியினால் நான் அதை ஏற்றுக்கொண்டேன். மிக்க தாழ் பணிந்து அண்ணாவை வணங்கி நன்றி கூறுகின்றேன். முச்சங்கம் வளர்த்த முகவரியாகி, முச்சங்கம் வளர்த்தவளே முகவரியானவளே, எச்சவை செல்லினோம் என்னை ஆள்பவளே, உச்சம் தந்தே உள்ளத்தில் வாழ்பவளே, அச்சம் தவித்த என் தாயே தமிழே உனை நான் வணங்கி, கரமது கொண்டே களமது ஆக்கி வரமது ஆன வண்ணத் தமிழோடு கரமது கோர்த்தே காத்திடும் மரபை உரமது ஆக்கி வென்றிடும் கவியாசானே, மாண்புமிகு மவிலி மைந்தனே, எங்கள் அண்ணாவே உங்கள் தாழ் பணிந்து வாழ்த்து கவிதை கூற வகையாய்க் கொண்டே சூழ்ந்திடும் துயரை சுந்தர தமிழால் அகற்றி வாழ்வில் நெறிமுறை வகுத்தே வாழ்ந்திடும் தாழ்வறியா பன்முக வித்தகை தரமுடை பவானி அக்கா தாழ் பணிந்து வெண்பாக்களோடும் கவிதைகளோடும் இவ் அரங்கினை ஆள வந்திருக்கும் பேராழ்மைகள் தாழ் பணிந்து இக்கவி அரங்குக்குள் நுழைகின்றேன். அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். உண்மையில் நான் கவிதையோ அல்லது உரையோ செய்யவில்லை. எல்லோரும் படித்து முடித்த பிறகு நான் நேரம் இருப்பின் என்னுடைய கவிதையை வாசிக்கின்றேன். அழகாக இந்த கவிதை முற்றம் 3 மலர எல்லாம் வல்ல இறையை வேண்டி வாழ்த்தி வணங்கி அண்ணாவிடம் இத்தலத்திலே ஒப்படைக்கின்றேன். நன்றி அண்ணா. நன்றி. நன்றி கவிஞர் சுகுணா, தங்கை சுகுணா அவர்களே. உங்களுடைய ஆரம்ப உரை நிகழ்த்தி இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு சிறப்பாக ஆரம்பித்து வைத்திருக்கின்றீர்கள். அருமை. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வழங்குவதற்காக எனது அழைப்பை ஏற்று கனடாவிலே எனது கவிதை பயணத்தில் ஒன்றாக ஆரம்பத்திலே தொடக்கத்திலிருந்தே ஒன்றாக பயணிக்கின்ற அன்பு சகோதரி பவானி தர்மகுலசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய மரபு இலக்கணம் பயின்ற காலத்திலே முதலிலே எங்கள் ஆசிரியர்கள் கவிநாயகர் கந்தவனம் அவர்கள், பண்டிதர் அலெக்சாந்தர் அவர்கள் இருவரது வகுப்பிலும் முதலிலேயே கலந்து கொண்ட இருவரும் நாங்கள். இன்று வரை தொடர்ந்து எங்களுடன் அவருடைய பயணம் இருக்கிறது. மிக சிறப்பான ஒரு சிறந்த மரபு கவிஞர், திறனாய்வாளர். தாயகத்திலே அரசு துறையிலும் கனடாவிலே வங்கியிலும் உயர்ந்த பதவி வகித்தவர். கனடா தமிழ் கவிஞர் கழகத்தில் செயலாளராக தற்பொழுதும் செயலாளராக இருந்து சீரிய பணியாற்றி வருகின்ற ஒரு துடிப்பு மிக்க ஒரு மங்கை. இவருடைய கவிதை நூலும் வியன்களம் என்ற கவிதை நூலை வெளியிட்டு வியன் மங்கையாக வலம் வருபவர். அவருடைய அந்த கவிதை நூல் பாடல் இருவட்டும் கவிதை நூலும் கனடாவிலும் பிரித்தானியாவிலும் பல இடங்களிலே வெளியிடப்பெற்று வருகிறது. மிகவும் வரவேற்பு பெற்றிருந்த விடுதலை கவிதைகள் கொண்ட நூல் அது அவருக்கு மிகுந்த ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறது.
உங்களிடமிருந்து வாழ்த்து பெறுவதில் கவிதை முற்றமும் இங்கே கவிதை முற்றத்தில் இணைந்திருக்கின்ற அத்துணை கவிஞர்களும் பெருமை அடைகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். வாருங்கள் சகோதரி பவானி, உங்கள் வாழ்த்து கவிதையோடு இன்றைய கவிதைக்கு இன்றைய தலைப்புக்குரிய கவிதையும் கொண்டு வந்திருந்தால் அவற்றையும் தாருங்கள். பாருங்கள். நன்றி, வணக்கம் அண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். முதலில் கொஞ்சம் குரல் கொஞ்சம் போயிட்டது, மன்னிச்சு கொள்ளுங்கோ. முதலில் தமிழ் தாய்க்கும் இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற விழா நாயகனுக்கும் ஐரோப்பாவிலிருந்து விமானம் மூலம் பறந்து கடற்போடு இங்கே வந்து கருத்து தந்திருந்த எனது அருமை தங்கை சுகுணாவுக்கும் மற்றும் இங்கே தங்களுடைய படைப்புகளை எல்லோருக்கும் வெளிப்படுத்துவதற்காக மிகவும் ஆவலோடு காத்திருக்கின்ற எங்களுடைய கவிஞர் பெரும் மக்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை இங்கே எங்களுடைய ஆசிரியர் சொல்லிவிட்டார். இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அவருடன் இந்த கவிதை வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அன்புள்ள அண்ணனாக எனக்கு ஒரு சிறந்த ஒரு உற்ற வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் ஆரம்பத்திலே 2 பேரும் தான் வகுப்பிலே சேர்ந்திருந்தோம். கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டா இருக்க வேண்டும். அங்கே கவிஞர் கந்தவனம் ஐயா அவர்களும் பண்டிதர் அலெக்சாண்டர் ஐயா அவர்களும் எங்களுக்கு அந்த பட்டறையிலே எழுத்தாளர் இணையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பட்டறையிலே எங்களுக்கு அந்த வகுப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள். நாங்கள் மிகவும் அக்கறையாக அந்த பாடங்களை படித்து கொண்டிருந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் படித்து கொண்டிருந்த காலத்திலே எங்களுக்கு ஒரு கவிஞர் கழகம் ஒன்று தேவைப்பட்டது. எங்களுடைய கவிஞர்களுக்கான ஒரு கழகம் தேவைப்பட்டது. என்னுடைய எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றதுக்காக எங்களுடைய ஆசிரியர்கள் 2 பேரும் தீர்மானித்து அவர்களே வழிகாட்டிகளாகவும் பூசர்களாகவும் இருந்து இந்த அமைப்பை நிறுவினார்கள். அதனுடைய முதல் தலைவராக எங்களுடைய ஆசிரியர் மாவிலிமந்தன் ஐயா அவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதே நேரத்திலே அவர் தனக்கொரு உற்ற துணையாக என்னையொரு துணைத் தலைவராக அவர் முன்மொழிந்தார். அதன் வாயிலாக நானும் அந்த கழகத்தின் முதல் துணைத் தலைவராக எனக்கு கிடைக்கும் பாக்கியம் கிடைத்தது. அந்த வகையிலே நான் என்றும் அவருக்கு நன்றியாக இருக்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த கவிதை பயணம் இன்று வரையிலும் எங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அவருக்கான பாடல்கள் அதிகமான பாடல்களை அவருக்கு நான் பாடிவிட்டேன். வாழ்த்துக்கள். எங்க தேவையான சொற்கள், பொருட்கள், வார்த்தை வளங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றனோ அவற்றையெல்லாம் பொறுக்கி தேடி ஆராய்ந்து அந்தந்த இடத்துக்கு தக்க மாதிரியான வாழ்த்து பாடல்களை பல தடவை பாடிவிட்டேன். அந்த வகையிலே இன்றும் என்னுடைய இயல்புக்கேற்ற வகையிலே அந்த இடத்துக்கு காலத்துக்கு நேரத்துக்கு தக்க வகையிலே கவிதை பாடம் அந்த தன்மையிலே இந்த கவிதையை நான் இன்று படைத்து வந்திருக்கின்றேன். அன்பான அண்ணருக்கு நான் இதை சமர்ப்பிக்கின்றேன். அவருக்கு மாத்திரமல்ல, இந்த கழகம், அதாவது இந்த முற்றம், இன்று நடக்கின்ற அந்த கவிதை முற்றம், வெண்பாம்புற்றம், இவற்றையும் பாராட்டி வாழ்த்தி வணங்கி இவற்றை முன்னுக்கு கொண்டு வருகின்றேன். புத்துணர்வில் புன்னகையில் வாழ்த்தினேன் வாழ்க. அண்ணா, புத்துணர்வில் புன்னகையில் வாழ்த்தினேன் வாழ்க. கவியரசன் மாவிலித்தாய் மண்ணுகின்ற மைந்தன், கவியாசான் மாவிலித்தாய் மண்ணுகின்ற மைந்தன், கருத்துடனே உருவாக்கி தந்த உயர் அரங்கம் இது. கவியரசன் மாவிலித்தாய் மண்ணுகின்ற மைந்தன், கருத்துடனே உருவாக்கி தந்த உயர் அரங்கம். கவிதையோடு வெண்பாவிற் கருத்துரப்போர் கூட்டம், காற்றோடு கலந்து வரும் ஓசையினால் இன்பம். பவித்திரமாய் இவராற்றும் பண்புசால் உரைகள், பாருங்கும் முழங்குகின்ற மெய் வழியின் நாதம். பவித்திரமாய் இவராற்றும் பண்புசால் உரைகள், பாருங்கும் முழங்குகின்ற மெய் வழியின் நாதம். புவியரசி தோன்றினளே பொன்னெழில் மேனியதில், புத்துணர்வில் புன்னகையில்
வாழ்த்தினனே வாழ்கவே. புவியரசி தோன்றினளே பொன்னிழில் மேனியதில் புத்துணர்வில் புன்னகையில் வாழ்த்தினனே வாழ்கவே. மாவிலி மைந்தனெனும் மன்னுமலில் பெயர் தாங்கி மாநிலத்தில் மொழி வளர்க்க மனமிசைய முன்வந்து. மாவிலி மைந்தனெனும் மன்னுமலில் பெயர் தாங்கி மாநிலத்தில் மொழி வளர்க்க மனமிசைய முன்வந்து. பாவினங்கள் பாக்களென பயிலுமம் மாணவர்க்கு பைந்தமிழில் சொற்குழைத்து பாகாய் பருகத் தந்து. நாவினன்றும் உதிர்க்கின்ற நளினிமிகு வார்த்தைகளால் நவிலிமிவர் ஆற்றல்கள் தாம் கண்டு நயத்துடனே. நாவினன்றும் உதிர்கின்ற நளின்மிகு வார்த்தைகளால் நவிலிமிவர் ஆற்றல்கள் தாம் கண்டும் நயத்துடனே. தாவி வந்து பற்றினளே தளிர்கரத்தால் இவர் மேனி. தாவி வந்து பற்றினளே தளிர்கரத்தால் இவர் மேனி. தமிழ்த்தாய் அவளின் ஆசையுடன் வாழ்த்துகிறேன் வாழ்க. தாவி வந்து பற்றினளே தளிர்கரத்தால் இவர் மேனி. தமிழ்த்தாய் அவள் அவளின் ஆசையுடன் வாழ்த்துகிறேன் வாழ்க. மருத்துவம் சார் கல்விதனை மாசற கற்பித்ததால் மகளிரோடு மரபோரும் மாபணிகள் பெற்றுமே. மருத்துவம் சார் கல்விதனை மாசற கற்பித்ததால் மகளிரோடு மரபோரும் மாபணிகள் பெற்றுமே. அருகி வரும் தொழில் வாய்ப்பில் அவர்தம் இடர் நீங்கி அழகான வாழ்வமைக்கும் ஆற்றல்தாம் பெற்றனரி. அருகி வரும் தொழில் வாய்ப்பில் அவர்தம் இடர் நீங்கி அழகான வாழ்வமைக்கும் ஆற்றல்தாம் பெற்றனரே. பெருமகனார் ஆற்றுகின்ற பெருந்தொண்டின் மேன்மைதனை பயனுற்றோர் வாய்மொழியால் பெரும் வியப்பில் அறிந்தேனே. பெருமகனார் ஆற்றுகின்ற பெருந்தொண்டின் மேன்மைதனை பயனுற்றோர் வாய்மொழியால் கூற பெரும் வியப்பில் அறிந்தேனே. கருமமே கண்ணாக காலமெல்லாம் இயங்குகின்ற கருணை மிக்கோனை காலமெல்லாம் வாழ்த்தினனே. கர்மமே கண்ணாக காலமெல்லாம் இயங்குகின்ற கருணை மிக்கோனை கனிவோடு வாழ்த்தினனே. வாழ்த்தினரே அவர்கள் வாழ்த்தினார்கள் வாழ்த்துகிறார்கள். கண்ணியமா காரியங்கள் ஆற்றுகின்ற அமைப்பாம் கனடா கவிஞர் கழகத்தின் தலைவராய் வன்மையுடன் பொறுப்பேற்று வளர்த்தெடுத்த வண்டமிழன். வெல்ல பெரும் கவிஞர்களை வளர்த்தெடுத்த சிற்பி இவன். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தன்னிலே ஆன்ற உயர் முதுமானி பட்டந்தனை பெற்றுமே. திண்மையுடன் செயலாற்றும் திடங்கொள் உளத்தோன் திருமதுர சொல்லெடுத்து சீரோங்க வாழ்த்துகிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தன்னிலே ஆன்ற உயர் முதுமானி பட்டந்தனை பெற்றுமே. திண்மையுடன் செயலாற்றும் திடங்கொள் உளத்தோன் திருமதுர சொல்லெடுத்து சீரோங்க வாழ்த்துகிறேன். கண்ணென படைத்தளித்த கவிதை முற்றம் வாழ்க. கண்ணென படைத்தளித்த கவிதை முற்றம் வாழ்க. விண்தொடு புகழுடனே வெண்பா முற்றமும் வாழ்க. பன்னிறைந்த பாடல்கள் பெனுவல்கள் வாழ்க. வண்ணமுற வனப்போடு இல்லறமும் வாழ்க. நன்னினோர்க்கு நயப்புரைக்கும் நாயகனே வாழ்க. நன்னினோர்க்கு நயப்பு உரைக்கும் நாயகனே வாழ்க. திண்ணிய ஞானத்தால் செம்மை உற வாழ்க. மண்ணிலங்கு மனிதநேய பண்பாளன் வாழ்க. மண்ணிலங்கு மனிதநேய பண்பாளன் வாழ்க. கண்ணிறைந்த காவியங்கள் இயற்றினீர் வாழ்க. அண்ணலே ஆன்றோனாய் அவனிலே வாழ்கவே வாழ்க வாழ்க என விடைபெறுகிறேன். அன்பு தங்கை. நீங்க மியூட்ல இருக்கிறீங்க. ஓ பாணியக்கா, அந்த வாழ்த்துரைக்கு பின்னோட்டம் நான் சொல்லவா அண்ணா சொல்லுகின்றீர்களா? நீங்களே சொல்லி விடுங்க. நீங்களே நானே சொல்லுங்க. சொல்றேன். மிக்க உண்மையில மகிழ்ச்சி இரட்டிப்பு என்று சொன்னது அதுதான்.
வாணியக்காவின் ஏ டு செட், அதாவது தலையில் இருந்து உள்ளங்கால் வரை அறிந்தவள் என்ற வகையில் அவை ஒரு நேர்காணல் ஒன்று செய்திருந்தேன் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியில். நான் நினைக்கிறேன் 2 வருடங்களுக்கு முன்னர் என. உண்மையில் ஒரு ஆண்மை பொருந்தியவர். அவருடைய சொல்லாடல்கள், சொல்லோடு பொருள் ததும்பி நிற்கும். உண்மையில் மிக்க மகிழ்ச்சி. அவரோடு பயணிக்கின்ற காலங்கள் பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். பற்றி உண்மையில் அந்த 2 இது சில வேளைகளில் வேறு இடங்களில் காணுவேன். ஆனால் நேரடியாக கதைத்து இந்த மன்றங்களில் இருந்தது இந்த 2 கவி முற்றமும் தான். இப்போது இவர்களுடைய கவிதையில் இருந்து பல விடயங்களை அவர் இங்கு உபமான உபமேயத்தோடு அள்ளி கொட்டி இருந்தார். அவர்களுடைய ஆற்றல் சொல்ல தேவையில்லை. 20 வருடங்களாக அண்ணாவோடு பயணிக்கின்ற அந்த அழகிய காலம், 2 சதாப்தங்கள் என்பது ஒரு சிறிய காலம் அல்ல, அது ஒரு பெருங்கொடை. வண்டமிழான் சிற்பி இடங்கொள் உளத்தோன் வெட்பாமுற்ற கவிமுற்றத்தை வாழ்த்துவதோடு ஒரு அரியதான மனித நேயம் கொண்ட பண்பாளன் அண்ணன் என்பதை நாங்களும் அறிந்து கொண்டோம். அவ்வகையில் மிக மிக சிறந்த சொல்லும் பொருளும் கொண்டு எங்கள் அண்ணனை இந்த இடத்தில் வந்து வாழ்த்தி, அத்தனை அரங்குகளையும் வாழ்த்தி, தன்னுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தன்னுடைய அந்த அன்பினையும் பாசத்தினையும் இந்த முற்றத்துக்கு அள்ளி தந்த எங்கள் வாணி அக்கா, நீங்களும் வாழ்க வளர்க, நீங்களும் எங்களோட தொடர் கைப்பிடித்து இந்த முற்றத்தை அலங்கரிக்க வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பாக எங்களையும் அழைத்ததுக்கும் நீங்கள் உங்களுக்கு நன்றி கூறி அண்ணாவிடம் இந்த தளத்தினை ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி அக்கா. மிக்க நன்றி அன்ப தங்கி. மிக்க நன்றி. கொஞ்சம் நன்றி தங்கை சுகுணா. தெரியுது தானே பாக்க எனக்கு இல்லாம இருக்கிறது. நாங்கள் ஒன்றாகவே பயணிப்பவர்கள். என்னிடமிருந்து பின்னோட்டம் வருவதை விட உங்களிடமிருந்து அந்த பின்னோட்டம் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது சிறப்பாகவே நீங்கள் அந்த பின்னோட்டத்தை அளித்தீர்கள். மிக்க நன்றி. வாழ்த்து என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது அடிமனதிலிருந்து அந்த உணர்வோடு வரும் பொழுது அது உண்மையாகவே மனம் நிறைந்த வாழ்த்தாக அமையும். அந்த அருமையான வாழ்த்தை இங்கே இன்றைக்கு வழங்கி இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தொடக்கி வைத்த சகோதரி பவானி அவர்களுக்கு மிகுந்த மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு நாங்கள் காணும் பொழுதெல்லாம் எங்களுடைய பின்னூட்டங்களும் வாழ்த்துக்களும் நிறையவே நாங்கள் பரிமாறிக்கொள்வது. அதன் வழியால் நான் அதை ஒரு இதாக செய்யவில்லை. அது உங்களிடம் இருந்து வந்தது மிக சிறப்பாக. நான் அந்த பிளேயரை பார்க்கின்ற போதுதான் பவானி அக்கா சிறப்புரை வழங்க வருகின்றார் என்று தெரியும். உண்மையில் நான் சொன்னதுதான் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அவரோடு பயணிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தினையும் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் என்பது உண்மையில் ஒரு வரம் தான் என்று. நான் அவ்வளவு அவை நேசிக்கின்றன. கூட பயணிக்கின்ற காலங்கள் ஒரு பொற்காலங்கள். நாங்கள் சபைக்கு அவைக்கு வருவதை நாங்கள் நிறைய கற்றுக்கொள்வதற்காக, போன முறை திருமலக்கா கூட அதைத்தான் சொல்லி இருந்தார். நாங்கள் இருவருமே ஓடோடி வருவோம் எங்கு எங்களை அழைத்தாலும் உங்களுடன் கற்பதற்காக. மிக்க நன்றி அண்ணன். நன்றி. உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு கவிஞர். அவருடைய கவிதைகளிலே சொல்லாட்சி, பொருள் நயம் அனைத்துமே நிறைந்திருக்கும். எப்போதும் நிறைந்திருக்கும். இப்பொழுது எமது கவிதை முற்றத்திலே கவிஞர்கள் களமிறங்கி தங்களுடைய விருந்துகளை படைக்கின்ற நேரம். இன்றைக்கு எங்களுடைய இந்த கவிதை முற்றத்திலே பல்லாளுமை மிக்க எனது அருமை நண்பர் பாவலர் அகனி சுரேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வருக என்று நண்பர் அகனி சுரேஷ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு உங்களால் இந்த அரங்கு சிறப்பு பெறுகிறது என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொண்டு, இங்கே கவிதை விருந்து படைக்க வந்திருக்கின்ற கவிஞர்கள் கவிஞர் வனஜா உதயகுமாரன் அவர்கள் நோர்வேயிலிருந்து, கவிஞர் மைதிலி தயாபரன் இலங்கையிலிருந்து கவிஞர் கார்த்திகா கபிலன், கவிஞர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் பிரித்தானியாவிலே இருந்து இணைந்திருக்கின்றார், கவிஞர் நிவேதா யுகந்தன் பிரித்தானியாவில் இருந்து, கவிஞர் கனி விமலநாதன் கனடாவில் இருந்து இணைந்திருக்கின்றார்கள். ஜெர்மனியில் இருந்து கவிஞர் கங்கா ஸ்டான்லி இணைவதாக சொல்லியிருந்தார், இணைந்திருக்கிறார்கள். பார்க்கலாம். இவர்கள் எல்லோரும் இப்பொழுது நான் இந்த வரிசையிலே தான் அழைக்க இருக்கின்றேன். பெரும்பாலும் சிலருக்கு ஏதாவது அவசரமான தேவை இருந்து முன்னே செல்ல வேண்டும் என்று இருந்தால் தெரிவியுங்கள், நாங்கள் அழைக்கின்றோம். இந்த வரிசையிலே நான் அழைக்க இருக்கின்றேன். அனைவரையும் மணியமாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டு, கவிஞர் ஜெர்மனியிலிருந்து கவிஞர் கங்கா ஸ்டான்லி,
கனடாவில் இருந்து பாவலர் ராஜ்மீரா விமலநாதன், கனடாவில் இருந்து பாவலர் மயில்வாகனன் முருகேசு, கனடா கவிஞர் ஆதி தர்பரானந்தன், கனடா கவிஞர் சசிகலா ஜீவானந்தன், பிரான்சில் இருந்து கவிஞர் பொன்னையா இராசா, கனடாவில் இருந்து பாவலர் சுகந்தி மார்க்கண்டு, கனடாவில் இருந்து பாவலர் மதிபாஸ்கரன் கணபதி பிள்ளை, கனடாவில் இருந்து கவிஞர் வாணிதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கனடாவில் இருந்து கவிஞர் ராஜினி சுபாகரன், கனடா கவிஞர் தேவகி விக்னேஸ்வரன், கனடாவில் இருந்து கவிஞர் டாக்டர் பால் ஜோசப் அவர்களுடன் இங்கே இன்னும் இணைந்திருக்கின்றார்கள். கனடாவில் இருந்து கவிஞர் தில்லைராணி, கவிஞர் நாகேஸ்வரி சிவகுரு இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் இணைய இருப்பவர்கள் அல்லது இங்கே நான் இங்கே இந்த பட்டியலிலே நான் வாசித்தது பதிவு செய்தவர்களுடைய பெயர்களை. அப்படி பதிவு செய்யாமல் யாரும் இணைந்திருந்தாலும் அவர்களும் கவிதைகள் வாசிக்கலாம். வரவேற்கின்றோம். முதலிலே கவிதை வழங்குவதற்காக சொல்லுங்க. திரு மாவிலி மைந்தன் அவர்களே, நான் ஜெர்மனியிலிருந்து சக்தி ஸ்ரீனி சங்கர் இணைந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் நான் குழுமத்தில் பதிந்திருந்தேன், ஆனால் இப்பொழுது நீங்கள் வாசிக்கவில்லை என்னுடைய பெயர். முதலே நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை இப்போதுதான் இணைந்தீர்களோ தெரியவில்லை. உங்களுடைய பெயர் வாசித்திருந்தேன், கவிஞர் சக்தி தேவி ஸ்ரீனி சங்கர். நன்றி நன்றி. அப்படியானா சரியா, மெனிக்கோ நன்றி. நான் இப்போதான் இணைந்திருந்தேன். ஆமா, நான் முதலிலே வாசித்து விட்டேன் உங்களுடைய பெயர். நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. எனவே முதலில் நான் கவிஞர் வனஜா உதயகுமாரன் அவர்களை நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கின்றார்கள். நோர்வே நாட்டிலிருந்து உங்களுடைய வருகைக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாருங்கள், உங்களுடைய கவிதையை தாருங்கள் வனஜா. மிக்க நன்றி. என்னை முதல் கேட்டவுடன் என்னை விட்டதுக்கும் அனைவருக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு, இந்த உலக தமிழரை முத்தமிழால் இணைக்கும் மாவிலி மைந்தன் சகோதரர் அண்ணா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். அவருடைய ஆளுமைகளை நான் இப்பொழுது ஒரு 3 மாதமாக அவர்கள் தொடர்ந்து பயணத்தில் கண்டுகொண்டேன். மிகவும் மகிழ்ச்சி உங்களோட நான் தொடர்ந்து பயணிப்பது. சிறந்த ஒரு ஆளுமையை எனக்கு காட்டிய எனது தமிழுக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அத்தோடு இந்த மாத சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எனது சுகுணா சகோதரி அவர்கள், பன்முக வித்தகி, அவருடையும் இன்று இணைவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அத்துடன் இன்றைய கவிதை முற்றத்தில் இணைந்து வந்துள்ள அத்தனை பேராளுமைகளுக்கும் எனது தலை சார்ந்த வணக்கத்தை முதல் கூறிக்கொண்டு, நான் புது கவிதை வாசிக்கின்றேன். எனக்கு மரபு கவிதை அண்ணர் கலைக்கும் பொழுது படிக்க வேண்டும் உங்களிடம் என்று எனக்கு ஒரு ஆசை. நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன். மிகவும் சிறப்பாக எல்லோரும் உங்களை பற்றி கூறுவார்கள். உங்களை தொடர்பு உங்களோட பயணிக்க நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு வடிவாக தெரியாதனால் நான் இப்பொழுது புது கவிதையினை அம்மாவுக்கு என்ற தலைப்பில் வாசிக்கின்றேன். நன்றி. அன்பின் பிறப்பிடமே, அகிலத்தின் அச்சாணியே, கருணையின் வடிவமே, காசினியின் நாதமே அம்மா. கருணையின் வடிவமே, காசினியின் நாதமே அம்மா. உயிரின் முதல் எழுத்தாய், மெய்யை நடு எழுத்தாய், உயிர் மெய்யின் சிறப்பெழுத்தாய், நாவினில் பிறந்தவளே அம்மா. உயிர் மெய்யின் சிறப்பெழுத்தாய், நாவினில் பிறந்தவளே அம்மா. இயற்கையின் சுழற்சியில் இணைந்தே சுழல்பவளே, இயற்கையின் சுழற்சியில் இணைந்தே சுழல்பவளே, இணையற்ற ஈகையால் இன்னுயிர் தந்தவளே அம்மா. இணையற்ற ஈகையால் இன்னுயிர் தந்தவளே அம்மா. மடியிலும் தோளிலும் மனதிலும் சுமந்து மாண்புமிகு மகவுகளை மண்ணகத்தே வளர்ப்பவளே, மாண்புமிகு மகவுகளை மண்ணகத்தே வளர்ப்பவளே அம்மா. விடிமுறைகள் அறிந்திடாது வலி நிறைந்த பாதையிலே, தாய்மையின் மெத்தையில் தழும்புபடாது காப்பவளே, தாய்மையின் மெத்தையில் தழும்புபடாது காப்பவளே அம்மா. சொர்க்கத்தை தந்திட சோர்விலாது உழைத்து உதிரத்தை பாலாக்கி உயிருக்குள் அடை காப்பவளே, உதிரத்தை பாலாக்கி உயிருக்குள் அடை காப்பவளே அம்மா. அன்னையின்றி அமையா இவ்வுலகின் அடிநாதமாகி பன்முக வடிவாய் மண்ணிலே பரிணாமம் கொண்டவளே அம்மா. பன்முக வடிவாய் மண்ணிலே பரிணாமம் கொண்டவளே அம்மா. அகராதியில் தேடினும்
அகரம் முதல் அக்வரையும் அத்தனையும் நீயாகி அழகோடு பொருளாகிறாயே அம்மா, அழகோடு பொருளாகிறாயே அம்மா. அருகிலிருக்கும் தெய்வத்தை தாயை, அருகிலிருக்கும் தெய்வ தாயை அனாதையாய் விட்ட பின்னும் காணாத பிள்ளைகளுக்காக கடவுளிடம் வேண்டுபவளே, காணாத பிள்ளைகளுக்காக கடவுளிடம் வேண்டுபவளே அம்மா. உதட்டிலே திட்டிடினும் உள்ளத்தே துடித்து, உதட்டிலே திட்டிடினும் உள்ளத்தே துடித்து, கண்ணுறங்காமல் கண்ணீர் ஊற்றி காலமெல்லாம் துன்புறுவளே, கண்ணுறங்காமல் கண்ணீர் ஊற்றி காலமெல்லாம் துன்புறுவளே அம்மா. வறுமையின் பிடியிலும் வெறுமை காட்டாது தன்னலம் மறந்து தாய்மையை பொழிபவளே, வறுமையின் பிடியிலும் வெறுமை காட்டாது தன்னலம் மறந்து தாய்மை மொழிபவளே அம்மா. பல்லாயிரம் உறவுகள் பந்தங்கள் வந்திடினும், பல்லாயிரம் உறவுகள் பந்தங்கள் வந்திடினும் அன்னையின் அன்புக்கும் அரவணைப்புக்கும் ஈடேதம்மா, அன்னையின் அன்புக்கும் அரவணைப்புக்கும் ஈடேதம்மா இவ்வுலகில். வாய்ப்புக்கு மிக்க நன்றிகள். நான் சில ஒன்று ரெண்டாம் தரம் வாசிச்சு போட்டேனோ தெரியல, கட்டுப்படுத்தி வாசினேன், வாசிச்சோம் அதுக்கு பண்ணிக்கிறோம், வந்து விடுறது பண்ணிக்கிறோம். மிக்க நன்றி அக்கா, வாழ்த்துக்கள் அண்ணா. நான் கூறிவிட்டு விடுகின்றேன், நீங்கள் சொல்லுங்கள். உண்மையில் அவவும் ஒரு பன்முக வித்தகிதான். ஒரு நோர்வே நாட்டில் ஒரு நோர்வேஜி மொழியினை கூட டிரான்ஸ்லேஷன் செய்பவராக தனது ஆளுமையை வளர்த்து கொண்டு ஒரு சிறு பிள்ளைகளோடு பயணிக்கின்ற ஒருவர் வந்து ஒரு பேச்சாளராக, கவிஞராக பல இடங்களில் பயணிக்கின்ற ஒருவர், மிகவும் ஆளுமை பொருந்திய ஒருவர் இந்த வட்டத்தில் வந்து இந்த கவி படித்தமை மிகவும் எங்களுக்கு மன நிறைவினை தருகின்றது. அம்மா என்றால் அதற்கு உண்மையில் வார்த்தைகள் இல்லை அம்மாவை பற்றி சொல்வதற்கு. இங்கே பல வார்த்தைகளை தொடுத்து ஒரு மாலையாக ஆக்கி நின்றார். அன்பின் பிறப்பிடமே அம்மா என்று அவர் ஆரம்பித்த கவிதை வறுமையிலும் செழுமையாக வாழ்ந்தாள் என்று முடித்திருக்கின்றார். அங்கேதான் அவர் அந்த அத்தனை சொல்லாடல்களையும் கொண்டு வந்து வறுமையில் கூட அந்த தாய் எவ்வாறு எங்களை செழுமையாக வளர்க்கின்றார், அம்மாவே அட்டாரம் என்பதற்கு பிறகு என்ன வேண்டும் அங்கே என்று கூறி, உண்மையில் அவர் அந்த அம்மாவை உயிர் மெய்யெழுத்தாக எல்லாம் காட்டி மிகவும் ஒரு கனதியான கவிதையினை தாயிற்காக படித்த தாய். எனது நெஞ்சத்தை உருக்கின்ற ஒரு சொல்லாடல் அங்கே என்னவென்றால், தாய்கள் அனாதைகளாக்கப்படுகின்றார்கள். அனாதையாக்கப்பட்ட தாய் கூட தனது பிள்ளைக்காக வேண்டுகின்ற அந்த தாய்மை, அந்த உள்ளத்தை உங்களுடைய கவிதை புடம் போட்டு காட்டியதற்காக மிக்க மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். உங்களின் ஆசையையும் நான் வேண்டுகின்றேன். அண்ணா கூறுவார் உங்களுக்கு. இங்கே மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் எனது அகனி அண்ணாவுக்கு சொல்ல வேண்டும். உண்மையில் கனடாக்கும் எனக்குமான தொடர்பினை ஏற்படுத்தி தந்தவரே எனது அண்ணன் அகனிதான். இந்த இடத்தில் அண்ணாவையும் சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அண்ணா, உங்களையும் பணிந்து வணங்கி இவ்விடத்தில் நான் இன்று பயணிப்பதற்கு ஒரு காரணமாக இருப்பவர் நீங்கள். நன்றி அண்ணா, அகனி அண்ணா. நன்றி 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 தங்கை சுகுணா. மிகவும் அருமையான கவிதை தான். புது கவிதை என்ற எங்கே புது கவிதை, மரபு கவிதை எதுவுமே கவிதையாக இருந்தால் அவை கவிதை தான். நாங்கள் எதையும் முதல் தரமாகவோ இரண்டாம் தரமாகவோ பார்ப்பது இல்லை. அது கவிதையாக இருக்கும் பொழுது அது கவிதை தான். வாருங்கள், நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தீர்கள். கவிதை வகுப்பிலே இணைந்து உங்களுடைய ஆளுமையை இன்னும் சிறப்பாக புதுக்கவிதை படைப்பவர்கள் கூட அந்த யாப்பிலக்கணத்தை புரிந்து கொண்டு அதை படித்து அறிந்து கொண்டு புதுக்கவிதை படைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது அவர் ஆனால் யாப்பிலக்கணத்தை படிக்கும் போது நீங்கள் இயல்பாகவே மரபு கவிதைக்குள் மாறிவிடுவீர்கள். அப்படித்தான் நானும் ஆகவே அந்த அந்த வாய்ப்பை நாங்கள் கட்டாயமாக உங்களுக்கு தரலாம். நீங்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் இணைந்து கொள்ளுங்கள், வரவேற்கின்றோம். மிக அருமையான கவிதை படைத்திருந்தீர்கள். அம்மா அகிலத்தின் அச்சாணி என்று சொல்லி, அந்த வார்த்தை அச்சாணி ஒரு சிறிய ஒரு பொருள் தான். ஆனால் ஒரு தேரை அதை அந்த அச்சாணி இல்லை என்று சொன்னால் அது அந்த ஒரு பெரிய ஒரு தேரே அசைய முடியாது. அப்போ அச்சாணியாக இருக்கின்ற அம்மாவுக்கு பாருங்கள், எங்களுடைய தமிழிலே அம்மா என்ற பெயர், அப்பா என்ற பெயர் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. எங்களுக்கு உயிர் தந்து, எங்களுக்கு உடல் தந்து, மெய் தந்து, உயிர்மெய்யாக்கிய அந்த அம்மாவையும் அப்பாவையும் தமிழிலே நாங்கள் அம்மா அப்பா என்று உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து மூன்றையும் கூட்டி நாங்கள்
வழங்குகின்றோம். எங்களுடைய தமிழின் மொழியின் அருமை அப்படித்தான் இருக்கிறது. மிக சிறப்பாக செய்திருந்தீர்கள். அத்தோடு தங்கை கூறியது போல, சுகுணா கூறியது போல, பல நாடுகளிலிருந்து இங்கே நோர்வே, பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ், இலங்கை, தாயகம், கனடா போன்ற பல நாடுகளிலிருந்து பல்துறை வித்தகர்கள், பல்துறை, நீங்கள் தமிழிலே மட்டுமல்ல, உங்களுடைய துறைகள் வேறு வேறாக இருந்தாலும் பல்துறை வித்தகர்கள் இங்கே தமிழாலும் கவிதையாலும் இணைந்திருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி மிகவும் எங்களுக்கு பெருமகிழ்வை தருகிறது. தொடர்ந்து வாருங்கள். உங்களுடைய கவிதைக்கு உங்களுக்கும் எனக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. தொடர்ந்து நான் அழைக்க இருக்கின்றேன். இங்கே தாயகத்தில் இருந்து மைதிலி தயாபரன் அவர்களை அழைக்கின்றேன். அவரை தொடர்ந்து தாயகத்திலிருந்து கார்த்திகா கபிலன் இணைவதாக சொல்லியிருந்தார். இணையவில்லை என்று நினைக்கின்றேன். அதற்கு அடுத்ததாக கவிஞர் சக்தி தேவி சிறுனி சங்கரை ஜெர்மனியில் இருந்து இணைந்திருக்கிறார். அவரை அழைக்கின்றேன். முதலில் வாருங்கள், மைதிலி தயாபரன் தாயகத்திலிருந்து வந்து உங்கள் கவிதையை தாருங்கள். அவர் இப்பொழுது என்னுடன் எங்களுடைய கவிதை வகுப்பில் இணைந்து பயின்று வருகின்றார். அவருடைய சிறப்பான கவிதைகளை எழுதி வருகின்றார். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மண் தேடி பெய்த மழை. மொண்டெடுத்த நீர் சுமந்து மூர்க்கமான மேகங்கள் கண்டு பார்த்து கண்களுக்கு காட்டுமந்த தன்மை காணா. சுண்ணக்கல் சேர்ந்த பூமி சூளுரையால் சோர்ந்திருக்க மண் தேடி பெய்த மழை. நீரற்ற பூமி அங்கே நித்தமுமா ஏங்கி நிற்க சீரற்ற காலநிலை சீண்டியதால் வேறற்ற நண்பன் குசேலர்க்கு நாடியாங்கு ஈதலை போல் மண் தேடி பெய்த மழை. விண்முட்ட மேலெழுந்த மத்திமலை நாட்டினிலே கண் சிமிட்டும் போதினிலே கார்மேகம் அண்மை வரின் சண்டை போடும் நோக்கத்தில் சார்ந்து தயாராகி மண் தேடி பெய்த மழை. பயிரில் விளைந்த கனி பாங்குடனே சேர வெயிலில் கிடந்த கடல் வேண்டின் மயிரிழையில் அண்மைக்கு சேருமென ஆங்காங்கே ஆழியுள்ளும் மண் தேடி பெய்த மழை. விண்ணினை பார்த்த விதம் வீசுமொரு காற்றில்லாத புண்பட்ட நீழ்பரப்பில் புன்சிரிக்கும் கண்ணனாக திண்ணங்கொள் வான் தடுக்கா வண்ணமாய் வாய்த்ததென்றே மண் தேடி பெய்த மழை. மண்ணிலே தேவை கொண்டும் மாற்றம் ஒன்றை வேண்டாது கண்ணிமிக்கும் போதில் கனமழையை எண்ணாதோர் விண்ணும் உடைந்திருக்க வேறொன்றும் தேராதாய் மண் தேடி பெய்த மழை. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க மிக்க நன்றி மைதிலி தயாபரன் சகோதரி அவர்களே. தாயகத்தில் இருந்து வந்து நீங்கள் எங்கள் அண்ணாவினுடைய மாணவியாக இருந்து கொண்டு வெண்பாக்களை அழகாக கற்றுக்கொண்டு ஈட்டடியாக மண் தேடி பெய்த மழை என்கின்ற அந்த கருத்தோடு உங்களுடைய வெண்பா முற்றம் இங்கே அமைந்திருந்தது. அவற்றுள் என்னால் இந்த சொற்றாடல்களை நிறைய எடுக்க முடியவில்லை. நீரற்ற பூமி அங்கே தேடி நின்று அந்த பூமிக்கு நீங்கள் அந்த மண் தேடி அங்கங்கே அந்த மழையானது பெய்திருக்கின்றது என்று அழகாக திண்ணங்கள் கொண்டு என்று சொன்னீர்கள். அந்த ஆழிக்குள் கூட மண் தேடி பெய்த மழை என்று சொல்லி இருந்தீர்கள். இவ்வளவுதான் என்னால் அங்கே பொறுக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் உங்களுடைய அந்த வாசிப்பு திறனும் உங்களுடைய சொல்லாடல்களும் உண்மையில் இந்த வெண்பா முற்றத்தை நிறையவே தான் அலங்கரித்திருக்கின்றன. அந்த ஆசானினுடைய மாணவியாக, அவருக்கு பெருமை சேர்த்து கொடுக்கும் மாணவியாக இந்த அரங்கினை அலங்கரித்த உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களின் நன்றிகளும். இப்போது உங்கள் ஆசானி வந்து உங்களுக்கான அழகிய வெண்பாவுக்கான பின்னோட்டத்தினை தந்துதவுவார். வாருங்கள் அண்ணா. நன்றி சுகுணா. பாராட்டுகளும் வாழ்த்துகளும் மைதிலி தயாபரன் அவர்களே. என்னுடைய மாணவி, அது மாணவி இப்பொழுதுதான் சில காலமாக சேர்ந்து பயின்று வருகிறார். ஆனாலும் அவருடைய ஏற்கனவே அவர் ஓரளவு இந்த மரபு இலக்கணம், யாப்பிலக்கணம் பயின்றவர். அவருடைய துறை வேறு. அவர் ஒரு அறிவியல் துறை, மின்துறையில் தொழில் புரிவார். ஆனால் தமிழில் கவிதையில் கொண்ட காதலினால் தன்னுடைய அந்த நேரத்தை அங்கே செலவழித்து இந்த தமிழிலே அந்த கவிதையிலே
அவர் காலூன்றி தன்னுடைய ஆளுமையை பதித்து வருவது போற்றத்தக்கது, மிகவும் போற்றத்தக்கது. கவிதை முற்றம் ஒன்றிலே இவருடைய கவிதைக்கு நாங்கள் எங்களுடைய சிறப்பு விருந்தினரால் சிறப்பு கவிதையான அந்த பாராட்டும் அவருக்கு வழங்கப்பட்டதை இங்கே ஞாபகப்படுத்தி கொண்டு, அருமையான வெண்பாவை வழங்கி இருக்கின்றீர்கள். வெண்பாவிலே அந்த தலைகள், வெண்பா இலக்கணம், அந்த வெண்பாவின் பொது இலக்கணம் மாறாமல் மிக சிறப்பான வெண்பாக்களை இங்கே தந்து, மண் தேடி பெய்த மழை, தங்கை சொன்னது போல எல்லாவற்றையும் நாங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த சுண்ணக்கல்லால் சோர்ந்திருந்த பூமியிலே எங்களுடைய பூமி பொதுவாக வட கிழக்கு பகுதிகள் வறண்ட பகுதிகளாக சொல்லப்படுகின்ற பகுதிகளிலே அங்கே எங்களுக்கு தேவைப்படுகின்ற போது அந்த மழை வந்து பெய்தால் எங்களுக்கு எவ்வளவு மன மகிழ்ச்சியை கொடுக்குமோ, அந்த சொன்னக்கல் பூமி சோர்ந்திருந்த காலத்தில் மண் தேடி பெய்த மழை என்று சொல்லி அருமையான வார்த்தைகள், அருமையான சொற்றொடர்களை இங்கே தந்து சிறப்பான கவிதை வழங்கியிருந்தீர்கள். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களோடு. நன்றி. 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 அடுத்ததாக நான் அழைக்கின்றேன், இங்கே கார்த்திகா கபிலா அவர்கள் வரவில்லை, இன்னும் பார்த்திருப்போம். கவிஞர் சக்தி தேவி சிறுனி சங்கர் ஜெர்மனியிலே இருந்து இணைந்திருக்கின்றார். வாருங்கள் கவிஞர் சக்தி தேவி சிறுனி சங்கர், உங்களுடைய கவிதையை தாருங்கள். இங்கே அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, திருவாளர் மாவிலி மைந்தன் அவர்களுக்கு என்னுடைய இதயம் பூர்வமான வாழ்த்துக்கள் மற்றும் வாழ்த்துரை வழங்கியவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை கூறுகின்றேன். மற்றும் அனைத்து கவிஞர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் உரித்தாகட்டுக்கும். என் உயிர் தமிழை வணங்கி கவியரங்கில் நுழைகின்றேன். அம்மாவுக்கு எழுதிய இயற்சீர் வெண்டலையான் இன்னிசை கலிவெண்பா. இயற்சீர் வெண்டலையான் இன்னிசை கலிவெண்பா. அன்னையே தெய்வம் அகிலம் அறியுமே, இன்னல் வெறினும் இறங்கியே என்றுமே, பன்முக சேவையில் பாடுகள் பட்டுமே, நன்றாய் நடத்துவள் நல்லறம் தன்னில், மகிழ்வுகள் எல்லாம் மகிமையும் காண, பகலிரவாக பணிகள் சுமந்து, கருணையும் காட்டி கடமை புரிபவள், மருத்துவராவாள் மகத்துவமானவள். தன்னலம் இல்லையே தாரணி தன்னிலே முன்னிலை பெற்றவள், மூச்சிலும் பேச்சிலும் என்றுமே போற்றியே ஏத்திட வேண்டுமே, குன்றில் விளக்காய் குடும்பம் துலங்கிட. தன்னலம் இல்லையே தாரணி தன்னிலே முன்னிலை பெற்றவள், மூச்சிலும் பேச்சிலும் என்றுமே போற்றியே ஏத்திட வேண்டுமே, குன்றில் விளக்காய் குடும்பம் துலங்கிட. தன்னை உருக்கியே தாரணி தன்னிலே நின்று நிலைப்பால் நிகருமே இல்லை. தன்னை உருக்கியே தாரணி தன்னிலே நின்று நிலைப்பால் நிகருமே இல்லை. திண்ணமும் கொண்டவள் திட்டமும் தீட்டுவாள், பெண்கள் பெருமையில் பேச்சினை பெற்றவள், கண்ணியம் மிக்கவள் காவலும் ஆனவள், கண்ணும் கருத்துமாய் காரியம் ஆற்றுவாள். திண்ணமும் கொண்டவள் திட்டமும் தீட்டுவாள், பெண்கள் பெருமையில் பேச்சினை பெற்றவள், கண்ணியம் மிக்கவள் காவலும் ஆனவள், கண்ணும் கருத்துமாய் காரியம் ஆற்றுவாள். விண்டும் வியக்கவே விந்தை புரிபவள், மண்ணிலே மாந்தரில் மாட்சியும் மிக்கவள். விண்ணும் வியக்கவே விந்தை புரிபவள், மண்ணிலே மாந்தரில் மாட்சியும் மிக்கவள். சொர்க்குமே என்றுமே சோர்வை தடுப்பவள், சொர்க்குமே என்றுமே சோர்வை தடுப்பவள், அர்த்தம் நிறைந்தவள் ஆறுதலானவள்.
அர்த்தம் நிறைந்தவள் ஆறுதலானவள் இத்தரை மீதில் இணையிலா தெய்வமே சத்தியமானவள் சார்ந்து இத்தரை மீதில் இணையிலா தெய்வமே சத்தியமானவள் சால்பு. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய திரு மாவிலி மைந்தன் அவர்களுக்கு நன்றி மற்றும் அனைவருக்கும் நன்றி. என்னுடைய கவிதையை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அன்புடனும் நன்றியுடனும் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இக்குறிப்பு ஒன்று நான் திருமதி சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களிடம் யாப்பிலக்கண முறைப்படி கவிதை எழுத கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை கூறுகின்றேன். இந்த வேளை அவருக்கும் என்னுடைய நன்றிகளை கொடுத்தார். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சகோதரி சக்தி சகோதரி அவர்களே. உங்களோடு நீண்ட காலமாக வகுப்பறைகளில் பயணித்த நினைவுகளோடு இங்கே மீண்டும் என்னை மீண்டும் பள்ளிக்கு போகலாம் வாருங்கள் என்கின்ற ஒரு சுலோகத்தோடு என்னை இந்த அரங்கில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றீர்கள். மிகவும் ஒரு நேர்த்தியான மரபு கவிதையினை படைப்பதில் வல்லவர் ஸ்ரீ சங்கர் சக்தி அவர்கள். அந்த வகையில் இன்றும் அவர் மிகவும் அருமையாக அவருக்கு அம்மாவென்றால் பிடிக்கும். அம்மாவின் கவிதைகள் எப்பொழுதுமே மிகவும் ஒரு ஆட்சி கூடியதான கவிதையாகவே அவர் எல்லா மன்னங்களிலும் படைத்திருப்பார். இன்றும் அதே போல் அம்மாவுக்கு எழுதிய அந்த கலிவெண்பா அத்தனை சொல்லாடல்களும் எங்களினுடைய நெஞ்சுக்களையுமே தைத்ததாகத்தான் இருக்கின்றன. இங்கே கூறியிருந்தீர்கள் உங்கள் முடிக்கின்ற போது அந்த முடிவு சொல்லாடல் என்னை மிகவும் ஈர்த்தது. இத்தரை மீதினில் இணையற்ற தெய்வம் அவள்தான். இத்தரையில் அவளை விட இந்த தாயை விட எங்களுக்கு தெய்வமாக யாரும் இருந்திருக்க முடியாது என்கின்ற ஒரு சொல்லாடலை தந்திருந்தீர்கள். அவளை பற்றி அத்தனையும் அறிந்ததுதான் எல்லோரும். ஆனால் உங்களினுடைய சொல்லாடல்களும் எழுத்து கோர்வையும் மிகவும் அருமையாக இருக்கின்றது அம்மா. மருத்துவமானவள், மகத்துவமானவள், கருணை கடமை கொண்டவள், குற்றத்தில் விளக்காய் விளவவள். இங்கே கூறியிருந்தீர்கள் தனியே உருக்கி தரணியில் தடப்பதிப்பவள் என்று சொல்லியிருந்தீர்கள். உண்மைதான். எந்த தாயை நாங்கள் பார்த்தாலும் எந்த இடத்தில் என்றாலும் எங்களுக்காக தண்ணி உருக்கி எங்களை வாழ வைக்கின்ற தெய்வம் தாயன்றி வேறின்றி இந்த உலகில் இல்லை. அவளின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதற்கு இணங்க உங்கள் அம்மாவுக்கான கவிதையினை இங்கு வடித்து எங்களினுடைய கவிதை முற்றம் 3 அலங்கரிக்க செய்த அன்பு சகோதரிக்கு மிக்க வாழ்த்துக்கள். உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்களோடு அண்ணா அழகிய பின்னோட்டத்தை தருவார். நன்றி அம்மா. நன்றி சோனா சகோதரி அவர்களே. நன்றி. நன்றி கவிஞர் சக்தி தேவி சங்கர். நீங்கள் ஜெர்மனியில் இருந்து எங்களோடு இணைந்து கொண்டதற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மாவுக்கு என்று நீங்கள் உங்களுடைய ஒரு மென்மையான அந்த வெளிப்பாட்டோடு ஒரு அம்மாவுக்கு ஒரு அதிகாரத்தோடு கூற முடியாது, அன்போடு தான் கூற முடியும் என்பதை காட்டுவது போல உங்களுடைய வெளிப்பாடு மிகவும் மென்மையாக அமைந்திருந்தது, பாராட்டத்தக்கது. உண்மையிலேயே ஒரு பெண் தாய்மை அடைகின்ற பொழுதுதான் அங்கே அவளிடம் இருக்கின்ற தன்னலம் அழிந்து அது பிறநலம் அங்கே அந்த குழந்தையோடு பிறக்கிறது. அதை நீங்கள் அந்த தன்னலமற்ற தாய்மையை குறிப்பிட்டது மிகவும் சிறப்பாக இருந்தது. தாய்மையிலே அங்கே தன்னலம் அழிந்து அது பிறநலம் அங்கே பிறக்கிறது. தன் குழந்தையின் மேல் உள்ள நலம் அது பிறநலமாக பிறக்கிறது. தங்கை கூறியது போல தாய்மையை தவிர ஒரு தெய்வத்தை நாங்கள் காண முடியாது. சிறப்பாகவே கூறியிருந்தீர்கள். தாயின் குணநல பண்புகள், ஒவ்வொரு வார்த்தையிலும் தாயினுடைய குணநல பண்புகளை நீங்கள் வெளிப்படுத்தி இருந்தீர்கள். அதுதான் பொதுவாகவே நாங்கள் எங்களுடைய தெய்வத்தை உருவகப்படுத்துகின்ற நேரம் ஒரு தாய் வடிவுள்ள ஒரு அம்மனை அல்லது காளியை உருவகப்படுத்துகின்ற போது 1000 கைகள் 1000 கண்களுடன் நாங்கள் உருவகப்படுத்தி வைத்த தமிழர்களுடைய பண்பாடும் அதுதான். தாய்மையினுடைய அவளுடைய குணநல பண்புகளை நாங்கள் எண்ணி கணக்கில் வைக்க முடியாது. அப்படி பல்வேறு வகைப்பட்ட குணநலங்களை நீங்க உங்களுடைய கவிதையில் எடுத்து வந்து சிறப்பாக தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சிறப்பான கவிதை வழங்கி சென்றதற்காக மீண்டும் மீண்டும் எங்களுடன் இணைந்து உங்களுடைய கவிதைகளை தாருங்கள். வாழ்த்தி வணங்குகிறோம். அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன். நன்றி. அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் பாவலர் கனி விமலநாதன் அவர்களை. கனடாவில் இருந்து இங்கே கவிதை தர வருகின்றார். அவர் சென்ற 2
கவிதை முற்றத்திலும் வந்து எங்களோடு கலந்து கொண்டவர். அவரை பற்றி நான் முன்னமே கூறியிருக்கின்றேன். எங்களுடன் தொடர்ந்து பவானி, அகனி சுரேஷ் அவர்களைப் போல தொடர்ந்து எங்களுடன் பயணிப்பவர். கவிதை பயணத்திலே உறவாக, ஒரு குடும்பமாக நாங்கள் இங்கே ஒரு இலக்கிய குடும்பமாக இணைந்திருப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். வாருங்கள். வாவலர் கனி விமலநாதன் இவர் நான் முதலே கூறியது போல ஒரு விஞ்ஞான பின்புலத்தை கொண்டவர், ஒரு விஞ்ஞானி, அறிவியல் சார்ந்தவர். ஆனால் இங்கே அந்த அறிவியலை கவிதையிலே எப்பொழுதும் படைப்பார். வாருங்கள் கனி. அவர் இப்பொழுது எங்களுக்கு ஒரு கனியன் பூங்குன்றனை தெரியும், கனியன் பூங்குன்றனார். இவர் கனியன் விமலநாதன். வாருங்கள். எதுகையையும் மூனையையும் ஏற்பாய் இணைக்கும் புதுமை பொதிகையின் கீழீர் எதுவும் இனிதெனக் காட்டிடும் உங்களுக்கு எந்தன் இனிய வணக்கம் இது. மண் தேடி பெய்த மழை. விண்ணிருந்து தன் இயல்பில் வித்தகங்காட்டிடும் பெண்மகள் பூரிப்பிற் பொட்டுக்கள் தண்ணீராய் கொண்டொரு கோலத்தில் கொட்டியின் தீர்த்திடல் கண்கொடா காட்சி கழிப்பு. மோகங்கொள் மேகங்கள் மோதிக் கலந்திட தாகமும் தானே தணிந்திட நாகத்தின் சீற்றமென பாரில் சிதறிய பேரொளியும் கூற்றுவனாய் கூறுவதுண்டு. கொற்றவையாள் பரப்பு கொண்ட கொடுமையை கற்றவரும் காட்டிடுவர் காசினியில். மற்றவர் கண்களுக்கு நீர் காணும் நீள்வெளியின் தோற்றவியல் வெண்மையின் காணல் வெளிப்பு. இயற்கையால் ஈன்ற இறுதியதம் 6ஆம் இயல்பினால் 1000 இட்டார். இயற்கையால் ஈன்ற இறுதியதம் 6ஆம் இயல்பினால் 1000 இட்டார். வியப்பாய் வளர்ந்ததன் முட்டலால் மேதினியில் மெல்ல கலவுகளும் வந்ததுதான். வியப்பாய் வளர்த்ததன் முட்டலால் மேதினியில் மெல்ல கலவுகளும் வந்ததுதான். மின்னலிடி சேர்ந்து மிரட்டிய நாளில் சன்னங்கள் வந்தன வானிருந்து. மின்னலிடி சேர்ந்து மிரட்டிய நாளில் சன்னங்கள் வந்தன வானிருந்து. பின்னலாய் வெண்மணல் நாட்டிலே வெள்ளமாய் வந்ததுவோ மண்டேடி பெய்த மழை. மின்னலாய் விண்ணிருந்து சின்ன துபாக்கி வந்ததுவோ மண்டேடி பெய்த மழை. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. உங்களுக்கு உண்மையில் இந்த வெண்பாக்களுக்கு எல்லாம் எனக்கு பின்னோட்டம் கொடுக்க முடியாது. உங்களிடம் ஆசி வேண்டி நான் வணங்குகின்றேன் அண்ணா. உண்மையில் அழகான வாசிப்போடு அந்த உங்களுடைய ஆளுமை, உங்களினுடைய அதாவது நீங்கள் பயணித்த காலங்கள், உங்களினுடைய பயிற்சிகள், காலங்கள், எழுத்துக்கள், அண்ணா சொன்னது போல் இந்த கவிதை முழுக்க முழுக்க அறிவியலோடு விஞ்ஞானத்தோடு சேர்ந்த சொற்களாகத்தான் விஞ்ஞானத்தை கொண்டு வந்து கவிதையில் புகுத்தி இருக்கின்றீர்கள் அண்ணா. விண்ணுகளிலே மேகங்கள் மோதுகின்ற போது என்ன நடக்கும், அதே போல அந்த வெண்மைகள் சேர்ந்து என்ன நடக்கும், இயற்கையில் ஆராய் அங்கு ஈன்ற போது என்ன நடக்கும், வியப்பாய் வளர்த்து விட்டதனால் தாவுகின்ற நீரோ அல்லது களவு என்று சொன்னீர்களோ தாவுகின்றது என்று சொன்னீர்களோ தெரியவில்லை அண்ணா. அவ்வாறு ஒன்று எனக்கு வந்து விழுந்தது.
விண்ணிலிருந்து தன் இயல்பில் வித்தகம் காட்டி அது தண்ணீராக வருகின்றது என்று சொன்னீர்கள். இதில் இந்த மண் தேடி பெய்த மழை என்கின்ற இந்த வெண்பா முற்றத்தில் உங்களினுடைய அத்தனை சொல்லாடல்களும் விஞ்ஞானத்தோடு சேர்ந்து எங்களுக்கு ஒரு விடையாக இந்த முற்றத்துக்கு வந்து குவிந்திருக்கின்றது அண்ணா. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது. உங்களிடம் ஆசி வேண்டுகின்றேன் அண்ணா. உங்கள் போல் வெண்பாக்களை நாங்களும் எழுத வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி அண்ணாவிடம் கொடுக்கின்றேன் உங்களுக்கு பின்னோட்டம் கொடுப்பதற்காக. என் பின்னோட்டத்துக்கு நீங்கள் கவிதை வாசித்ததுக்கு நான் கொடுத்து வைத்தவள. மிக்க நன்றி. நன்றி நன்றி, வாழ்த்துகிறேன். நன்றி தங்கை சுகுணா. நன்றி நண்பர் பாவலர் கனி விமலநாதன். அவர் விண்ணியலிலே ஒரு வித்தகர். அப்ப விண்ணியலிலே ஒரு வித்தகருக்கு மண் தேடி பெய்த மழையை, விண்ணிலிருந்து பெய்கின்ற மழையை கொடுத்தால் எப்படி இருக்கும்? எங்களுக்கு ஒரு வாய்ப்பான ஒரு இது வந்து வாய்த்து விட்டால் சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அப்போ அவருடைய அவர் வெண்பாவிலே ஒரு வித்தகர். தன்னுடைய அந்த அறிவியல் கருத்துக்களை எல்லாம் வெண்பாவிலே படிக்கின்ற ஒரு பழக்கம் அவருக்கு இருக்கிறது. அறிவியல் கருத்துக்களை வெண்பா மூலம் கொடுத்தால் மாணவர்கள், படிக்கின்ற மாணவர்கள் அந்த வெண்பாவை பயின்று அதிலே அந்த அறிவியல் கருத்துக்களை தங்கள் மனத்திலே பதித்துக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்ற வகையிலே நிறையவே அந்த வெண்பாக்கள் எழுதும் பொழுது தன்னுடைய அந்த விண்ணியல் அந்த கோட்பாடுகளை எல்லாத்தையும் அங்கே அவர் பதிப்பார். அருமையான கவிதைகள். சிறப்பு என்னவென்றால்னா, ஒரு மடை திறந்த வெள்ளமாக வெண்பாக்களை உண்மையில் பாட முடியாது யாராலும். அவர் கோர்த்த சொல்லாடல்கள் அவ்வாறு அவரை இழுத்து கொண்டு போகின்றது. அது உண்மையில் ஒரு பிரமிப்பாக இருக்கின்றது. மிக்க நன்றி அண்ணா. சிறப்பாகவே செய்திருந்தார். உண்மையிலேயே அவருடைய வெண்பாக்களை நாங்கள் ஒவ்வொரு சொல்லாக எடுத்து மெதுவாக இருந்து படித்து திருப்ப படித்து அதை உட்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு தூரம் அதிலே ஒவ்வொரு சொற்களிலும் பொருள் பதிந்தது. எந்த ஒரு சொல்லுமே அங்கே வெறுமனையே தொடுக்கப்படவில்லை என்பது தெரிகிறது. அந்த நீங்கள் சொன்னது போல அந்த விண்ணிறந்து அந்த வித்தகம் காட்டுகின்ற விண்மகள் எப்படி நீராலை வித்தகம் காட்டுகின்றாள் என்றும், மின்னல் இடி சேர்ந்து மிரட்டுகின்ற நீராய் எப்படி சொல்லி இருக்கின்றார். உண்மையில் ஆச்சரியம். மிக சிறப்பான சொல்லாடலும் சிறப்பான கருத்துக்களும் கொண்ட வெண்பாக்களை வழங்கி இருந்த நண்பர் பாவலர் கனி விமலநாதன், உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வேளையிலே. நன்றி. நன்றி நண்பரே, நன்றி சகோதரி, நன்றி. வணக்கம். அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன். இங்கே கவிஞர் திருமகள் அவர்கள் இன்னும் கலந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். இப்போதைக்கு வரமாட்டான்னா. சரி. அதே போல நிவேதாவும் இங்கே கலந்து கொள்ளவில்லை இல்லையா? அவர்கள் மற்ற நிகழ்வில் இருக்கிறார்கள். கங்கா ஸ்டான்லி இருக்கிறாவா? கங்கா அக்கா இருக்கிறாவா? ஆதி இல்லை. கார்த்திகா கபிலன் நினைஞ்சிருக்கிறா. கார்த்திகா இருக்கிறீர்கள். அப்ப வாருங்கள். இப்போ இலங்கையிலிருந்து கவிஞர் கார்த்திகா கபிலன் சென்ற கவிதை முற்றம் 2 வந்து எங்களுடன் இணைந்து நல்ல கவிதை படைத்த ஒரு இளம் கவிஞர். வாருங்கள் கார்த்திகா கபிலன் இலங்கையிலிருந்து வந்து உங்கள் கவிதையை தாருங்கள். நாங்கள் வைப்போம். நீங்க இன்னொரு ஆளை கூப்பிடுங்க. கார்த்திகா. சரி கார்த்திகா, நீங்கள் அநியமாக இருங்கள். அடுத்ததாக நான் அழைக்கின்றேன் பாவலர் மயில்வாகனன் முருகேசு அவர்கள். இவர் எங்களுடைய மூத்த கவிஞர். இவர் அழைக்கின்றார். ஆமாம். பாவலர் மயில்வாகனன் முருகேசு அவர்கள் வெண்பாவிலே அவர் சிறந்த, அவருக்கு வெண்பா புலவர் என்றே நாங்கள் கவிஞர் கழகத்தால் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் வெண்பா ஆற்றுவதில் மிகுந்த வல்லமை கொண்டார். எங்களுடன் இணைந்து கவிஞர் கழகத்தில் இருந்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்து பயணிக்கின்ற ஒரு சிறந்த ஒரு கவிஞர். எங்களுக்கு எல்லோருக்கும் மூத்தவராக எங்களை வழிகாட்டி கொண்டிருக்கின்றவரும் அவர். அவரை இங்கே நான் அழைத்து அவருடைய கவிதையை நாங்கள் சுவைப்போம். பெரும் மகிழ்ச்சியுடன் அவரை அழைக்கின்றோம். வாருங்கள் புலவர் மயில்வாகனன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். மாவலிக்கும் வணக்கம். ஆற்றல் உள்ள கவியரங்கை ஆர்வமுள்ள கவிஞர்கள்
போற்றும் வகையிலே பெருமைகள் செய்கிறார்கள். மாற்று கருத்தில்லை. மாவிலிசேர் பாவலர்கள் ஏற்றமுறு அரங்கிற்கு என்றுமன் வாழ்த்து. மண் தேடி பெய்த மழை. தந்தையாய் தாயாய் தரணியெங்கும் வீற்றிருக்கும் சுந்தரனார் செயலை சீர்தூக்கில் நிந்தையற்ற வண்ணமாம் இவ்வுலகில் வாழ்வுயிரை காப்பதுவே மண் தேடி பெய்த மழை. வறுமையால் நாளும் வாடுகின்ற மக்கள் சிறுமை போக வாழ்வளிக்கும் வாய்ப்பு உறுதியானால் நன்றாமே நாட்டுக்கும் நல்லால் தலைவர்க்கும் மண் தேடி பெய்த மழை. நல்லாட்சி எங்குண்டோ அங்கு செழிப்புண்டே, வல்லாட்சியாலே வளங்குன்றும் வல்லமையன் கண்ணா வறுமை போக ஏற்றபணி செய்யரசு மண் தேடி பெய்த மழை. அம்மா என் தாய்க்கு கண் கண்ட தெய்வம் அவள், கற்பனை கெட்டாத இன்னலிலா ஏந்தல் அவள். ஏற்புடைய நன்மகளே துன்பத்தை ஏற்றென்னை தூயவனாய் வாழ வழி உன்னதமாய் தந்தாள் உறுதி. கண் விழித்து காத்தே கருணை பொழிந்தாளே, தன்னழி கொண்ட என் தாயாளோ கண்மூடா ஊனுறக்கம் அற்றவளாம் உத்தமியால் என்னோடு வானால் முழுதும் வாழ்ந்தாள். நல்லாசிரியராய் நல்வித்த தந்ததோடு பொல்லா வினபோக்கும் பேற்றினையும் நல்வழி காட்டவல்ல நற்குருவை காட்டியே மற்றவர்க்கும் ஊட்டு சக்தியானால் உறுதி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. உண்மையில் உங்கள் எல்லோரிடமும் நீங்க மூத்த கவிஞர்கள், மிகவும் ஆளுமையுடைய கவிஞர்கள். எங்களுடைய வயதோ அல்லது எங்களுடைய அனுபவங்களோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூற முடியாது அண்ணா. உண்மையில் உங்கள் பாதங்கள் தொட்டு நாங்கள் வணங்குகின்றோம். உங்கள் பின்தொடர்ந்து நாங்களும் இந்த தாய் தமிழில் இந்த வெண்பாக்களையும் இந்த கவிதைகளையும் பாட வேண்டும், எழுத வேண்டும் என்கின்ற பெருநோக்கோடு தான் இந்த சபைகளில் நாங்கள் இணைவதுண்டு. அந்த வகையில் அண்ணா, உண்மையில் நீங்கள் 2 கவிதைகள் மண் தேடி பெய்த மழை தந்திருக்கின்றீர்கள், அம்மாவுக்கு தந்திருக்கின்றீர்கள். 2மே உண்மையில் இயற்கையும் எங்களினுடைய தாயும் சேர்ந்து இணைகின்ற ஒரு வாழ்வு தான் மகத்தான வாழ்வு. அந்த வகையில் இந்த மண் தேடி பெய்த மழை என்கின்ற வெண்பா முற்றத்தில் நீங்கள் வண்ணமாய் வானுலகம் தருகின்ற ஒரு பெரும் பொக்கிஷம்தான் இந்த மண் தேடி பெய்கின்ற மழை. அந்த மண் பெய்கின்ற மழை கூட எங்கே பெய்யும் என்று நீங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றீர்கள் உங்களோட வெண்பாவில் என்றால், நல்லாட்சி எங்கு இருக்கின்றதோ அந்த இடத்திலே தான் நீங்க அந்த மண் தேடி மழை பெய்யும் என்று சொல்லி ஒரு சொல்லாடலை அங்கே கொண்டு வந்து புகுத்தி இருக்கின்றீர்கள். மிக ஒரு காத்திரமான சொல்லாடல் அண்ணா. உண்மையில் கோணுயரா தான் அந்த மக்கள் உயர்வார்கள் என்று நாங்கள் சிறு வயதில் படித்தது போல், எங்கே ஒரு ஆட்சி நல்லதாக நடக்கின்றதோ அந்த இடம்தான் உண்மையில் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்வதற்கு உகந்த இடமாக இருக்கும். அந்த வகையில் நல்லாட்சி என்று எங்கே செல்கின்றதோ அங்கே மண் தேடி பெய்யும் மழை என்று சொல்லி அழகாக முடித்து எட்டாதவள் தாய். உண்மைதான், நான் முதலில் சொல்லி இருந்தேன், இந்த ஒரு வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாத ஒரு உன்னதமான உறவு என்று சொன்னால் அது அன்னை தான். அந்த அன்னைக்கு கற்பனைக்கு எட்டாதவள் துன்பம் அத்தனையும் ஏற்று உங்களுக்கு இன்பத்தை தந்திருக்கின்றாள். கண்மூடாது ஊனுறக்கமின்றி எங்களை காத்த அவளுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. நற்குருவை காட்டி நலம்பட உங்களை வாழ வைத்த அன்னைக்கும் ஒரு கவி தந்தீர்கள் அண்ணா. மிக்க மிக்க நன்றி கூறி உங்களிடம் வாழ்த்தி ஆசி வேண்டி அண்ணாவிடம் ஒப்படைக்கின்றேன் அண்ணா. நன்றி. நன்றி, மிக்க நன்றி. நன்றி தங்கை சுகுணா. மிகவும் அருமையான வெண்பாக்களை இங்கே நான் முன்னரே கூறியது போல வெண்பா வித்தகர், புலவர், வெண்பாவிலே மிக சிறந்த ஆளுமை பெற்ற ஒரு கவிஞர். அவருக்கு கொடுக்கின்ற எந்த தலைப்பாக இருந்தாலும் அவற்றை வெண்பாவிலேயே வடிக்கின்ற புலமை பெற்ற ஒருவர். மிக சிறப்பான வெண்பாக்களை இன்றைக்கு இங்கே தந்திருந்தீர்கள்.
மண் தேடி பெய்த மழை விசும்பின் துளி வீழல் அல்லால் இங்கே பசும்புல் காண்பது அரிது என்ற திருவள்ளுவரனுடைய அந்த திருமறையை அடிப்படையாக கொண்டது போல அந்த வறுமை நீங்கி நாட்டுக்கும் ஆட்சிக்கும் இந்த மழை இல்லை என்றால் எல்லாமே சரிந்துவிடும் என்ற அந்த கருத்துக்களை கூறி அருமையான கருத்துக்களை இங்கே சொல்லியிருந்தீர்கள். அதே போல அம்மாவுக்கு எழுதிய கவிதைகளிலே ஊனுறக்கம் இன்றி உன்னத மனிதராக தான் ஒரு ஒரு மனிதனுடைய ஆளுமையோ அல்லது ஒரு மனிதன் தான் உன்னதமாக வருகின்றானோ அல்லது ஊர் பழிப்பவனாக வருகின்றானோ எல்லாம் தாயினுடைய கையில் இருக்கின்றது என்பதை காட்டுவதாக ஊனுறக்கமின்றி உன்னத மனிதனாக நல்லாசிரியனாக நாங்கள் சொல்லுவோம். தந்தையோடு கல்வி போவோம் என்று ஔவையார் பாடினார். ஆனால் இக்காலத்திலே தந்தை இல்லை தாயோடு தான் கல்வி போவோம் என்ற நிலை இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகளின் கல்வி அல்லது அவர்களுடைய மற்ற திறன்கள் வெளிப்பாடு எல்லாத்துக்கும் தாய்மார் தான் இங்கே பின்னால் நிற்கின்றதை நாங்கள் இந்த காலத்திலேயே பார்க்கிறோம். ஏனென்றால் தந்தை தன்னுடைய உழைப்புடனே நேரத்தை போய் கொடுக்கிறார். தாய் தான் இங்கே பிள்ளைகளின் கல்விக்கு பின்னாலே நின்று வழிநடத்துவர்களாக இருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். நல்லாசிரியராக ஒரு தாய் இருந்ததை காட்டியிருந்தீர்கள். மிக சிறப்பாக இருந்த கவிதை உங்களுடைய வெண்பாக்கள். நன்றி வந்து இணைந்து கொண்டதற்கு பாவலர் மயில்வாகனம் முருகேஷ் அவர்கள் எங்களுடைய மூத்த கவிஞர் கழகத்திலே எங்களுடன் தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு மாமனிதர். பாருங்க, உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு கவிதையால் இணைவோம். மாவிலிமேந்தனின் கவிதை முற்றம் 3 பகுதி 1 இத்துடன் நிறைவுற்றது. தொடர்ந்தும் பகுதி 2 3 பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.